முத்தாள அம்மல் வந்து முத்தாடுது, முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது, கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது, உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது. கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே, கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தீபத்திலே, கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதில் வைத்தோம், கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவேனே, கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே, கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தீபத்திலே, கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதில் வைத்தோம், கிருஷ்ணா கிருஷ்ணா சாத்திய மாலையிலே, கிருஷ்ணா கிருஷ்ணா தருமத்தை தேடி வந்தோம், கிருஷ்ணா கிருஷ்ணா சாத்திய மாலையிலே, கிருஷ்ணா கிருஷ்ணா தருமத்தை தேடி வந்தோம். தாயுடல் வாழ்ந்ததிலே, கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையிலே அறிந்ததில்லை, கிருஷ்ணா கிருஷ்ணா தாயுடல் வாழ்ந்ததில்லை, கிருஷ்ணா
நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் கூடி ஊகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கொடைநிலை தந்தருள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் கூடி ஊகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கொடைநிலை தந்தருள்வாய் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா வா ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க. பாட்டு பாடி ஒரு ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. போட்டார விட்டு விட்டு வந்தோம் ஐயா, போட்டார விட்டு விட்டு வந்தோம் ஐயா, சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா, சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா. அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலா ரசிக பெருமக்களே, எனதரமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பனை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தளத்தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஒளி அமைப்பகம் எங்களது அழகு பாண்டி ரேடியோஸ் அரசு மருத்துவப்பட்டி அன்புள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே குடைபிடித்துக் கொண்டே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது வைகை மீடியா யூடியூப் சேனல் அன்புள்ளங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்த நாடக அமைப்பாளர் அன்பு தம்பி தங்கராஜ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் வணக்கம் வணக்கம். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி தாலுகா நமது இரவார்பட்டி கிராமம் அரசு மருத்துவப்பட்டியில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீரன் சுவாமி, அருள்மிகு ஸ்ரீ பட்டவன் சுவாமி, ஸ்ரீ சீலக்காரி அம்மன் சுவாமி 3ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்திற்கும் இந்த விழாவிற்கும் வருகை தந்திருக்கக்கூடிய
சுத்து வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களை அன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கும் ஸ்ரீ வீரன் சுவாமி, ஸ்ரீ பட்டவன் சுவாமி, ஸ்ரீ சீலக்காரி சுவாமி கும்பிடும் பங்காளிகள் மற்றும் 6 வீட்டு பங்காளிகள் அரசு மருத்துவப்பட்டி உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய சுத்து வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களை எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக அன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் இந்த மேடைக்கு வருவதற்கு வாய்ப்பினை வழங்கிய அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் பங்காளிகளுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். இந்த மேடைக்கு மறைந்த நாடக ஆசிரியர் அன்பு அப்பா விபி திரவியம் அவர்கள் நாடகம் பேசி இந்த மேடைக்கு நாங்கள் நிறைய வந்திருக்கோம். நானும் மாப்பிள்ளை நிறையா வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என் தம்பி தங்கராஜ் அவர்கள் பேசி இந்த மேடைக்கு நான் வரேன்னா அது உண்மையிலே எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். அன்பு தம்பி தங்கராஜ் அவர்களுக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். நாடகம் சிறப்பான நாடகம், கூட்டம் நல்ல சிறப்பான கூட்டம். அதை விட நம்ம அரசு மருத்துவப்பட்டி கிராமத்தார்கள் நாடக கலைஞர்கள் மேலே அதிகமான ஒரு அன்பு கொண்டவங்க. எவ்வளவு பாசம். வந்த உடனே தக்காளி வராங்க பாரு 11 மணிக்கு. அவங்க வாட்சில் 11 மணி ஓடும் போல இருக்கு. அது வந்து லூசு வாட்சி. நம்மளும் இல்லை கொஞ்சம் இல்லை. முதல்ல மனுஷனுக்கு 6 அறிவு இருந்துச்சு, இப்போல்லாம் 5 அறிவு 4 அறிவு 3 அறிவு ஆயிடுச்சு. அப்போ ஆயிடுச்சு. என்ன காரணம்னா போடுற சரக்கு அப்படி. அந்த சரக்கு போட்டோன்னா அறிவு மங்க வச்சு போடுது. வாட்சை பார்க்கணும், எத்தனை மணிக்கு நம்ம வந்திருக்கோம்னு வாட்சை பார்க்கணும். வந்திருக்க ஆளுகளும் மனுஷாளுக்கு தானே, நாங்கள் நம்ம மிருகமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வரணுமா இல்லையா? எங்கே பார்த்தாலும் மழை ஒழியுது. மலையெல்லாம் தாண்டி அதுவும் ராமதாஸ் மாமாலாம் பைக்கிலே வந்திருக்காரு, மலையில் நனைஞ்சுக்கிட்டே, ராமநாட்டில் வந்து. அப்படியெல்லாம் மலையில் நனைஞ்சுக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்தே ஆகணுங்கிறதுக்காக அவங்க உடம்பு சூழ்நிலையை பார்க்காம நேற்றெல்லாம் ராமேஸ்வரம் பக்கம் நாடகத்தை முடிச்சுவிட்டு நம்ம ஊருக்காக சரியாக ஒரு 9 மணி 9:30க்காவது போயிடுவோம்னு சொல்லி அதுவும் டவுனெல்லாம் கடந்து இங்கே வர்றதுக்கு அந்த 9 மணிக்குள்ள வந்தாச்சு. சங்கத்தை குழாயில் ஏற்றாதீங்க, குழாயில் வாலியம் ஏற்றாதீங்க, அவுட்டர் கட் பண்ணிடுங்க. ஆமாம், அதே மாதிரி நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அந்த நம்ம ஒரு 10:20க்குள்ள நாடகத்தை ஆரம்பிச்சிட்டோம். சங்கத்து சட்டம் சரியாக 10:20க்கு நாடகத்தை ஆரம்பிக்கணும். சரியாக 10:20க்கு நாடகத்தை ஆரம்பித்தாச்சு. அப்போ எதிரியாக இருந்தாலும் வந்தவங்களை நம்ம என்ன செய்யணும்? வாங்க, எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, இறங்கி வாங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு எதை வேணாலும் பேசுவோம், உட்காருங்க, சாப்பிடுங்க சொல்லி வந்தவங்களை வயிறார சாப்பாடு போடணும். அதுதான் தமிழர்கள் பண்பாடு. எதிரியாக இருந்தாலும் அதுவும் நம்ம ஆளுக பூரா எப்பேற்பட்டவங்க. அதுவும் அரசு மருத்துவப்பட்டி கிராமத்தை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா புதுசாக இந்த ஊருக்கு நாங்கள் வரோம், இந்த ஊரை பற்றி நம்மளுக்கு தெரியாது. என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க, கொஞ்ச நேரத்தில் திடீர்னு அந்த பக்கம் சண்டை நடக்கும், கட்டிக்கிட்டு உருள்வாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பழகிருச்சு. ஆமாம், அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள்லாம் தொழில் பண்ணுறோம். இப்போ நம்ம ஊருக்கு வரோம்னா கலைஞர்கள் பூரா சந்தோஷமாக தொழில் பண்ணுவோம். என்ன காரணம் தெரியுமா? எவ்வளவுதான் பிரச்சனைகள் கரைச்சல்கள் இருந்தாலும் நல்லா ரசிப்பீங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நடிகர்கள் பூரா வந்து மனசார தொழில் பண்ணுறோம். நல்லா ரசிக்கிறாங்கப்பா, இந்த ஊருக்கு போய் தொழில் பண்ணணும்ப்பா அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் வருவோம். அப்போ நாங்கள் தொழில் பண்ணுறதும் தொழில் பண்ணாதது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த நாடகம் நல்லபடியாக சிறப்பாக போகணும், போகாததும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நல்லபடியாக சந்தோஷமாக உட்காந்து எந்த கரைச்சல் இல்லாமல் அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிச்சிங்கன்னா மாடு ரேஸு மாடு வண்டி ஜெயிச்சு போடும். அதை விட்டுவிட்டு ஏதாவது தண்ணியை போட்டு கரைச்சல் பண்ணிங்கன்னா மாடு ஓஞ்சிரும், ஒதுங்கிரும் மாடு. அதனால் காடு வாஞ்சிரும். அதனால் தயவுசெய்து யார் எந்த கரைச்சல் பண்ணாமல் அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க. ஊடால் அன்பளிப்பு கொடுக்குறவங்க கூட அன்பளிப்புலாம் தர வேணாம். ஏன்னா காலையில் கை நிறைய காசெல்லாம் கொடுப்பீங்க. ஏன்னா ஒரு ஆள் 10 ரூபாய் கொடுத்துட்டு ஏண்டா பேர சொல்லல, அதுக்கு வேறு சண்டைக்கு வருவாங்க. அதுக்கு வேறு ஒரு 1/2 மணி நேரம் நாடகம் நிற்கும். அதனால் அன்பளிப்பு கூட நீங்கள் கொடுக்க வேணாம். உங்கள் அன்பு இருந்தால் மட்டும் எங்களுக்கு போதும். இந்த வந்த கலைஞர்கள் பூரா, ஆமாம், வந்த கலைஞர்கள் பூரா சம்பாதிக்க வந்தது உங்கள் அன்பை மட்டும்தான் சம்பாதிக்க வந்திருக்கோம். அதனால் தயவுசெய்து அமைதியாக இருந்து எந்த ஒரு கரைச்சல் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து, வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் எங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை விடியும் வரை முடியும் வரை நல்லபடியாக ரசிக்கணும். ஏன்னா உட்காந்துருக்க ஆளுக்கு பூரா எல்லாம் ஞான பயிர்கள். நாடகத்தை நல்லா ரசிப்பீங்க. நீங்கள் என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு, அதுதான் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு நீங்கள் அன்பளிப்புலாம் தர வேணாம். அன்பளிப்புக்கு பதிலாக உங்கள் கைதட்டுகளை மட்டும் எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க, எங்களுக்கு அது போதும். இப்போ ஒருத்தருக்கு பாட்டு பிடிக்கும், ஒருத்தருக்கு பேச்சு பிடிக்கும், ஒருத்தருக்கு ஆட்டம் பிடிக்கும். பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் வந்து ஏப்பா பாடிக்கிட்டே இருக்க, ஏதாவது பேசுப்பா அப்படின்வாங்க. பேசிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், இன்னொரு ஆள் வருவார்,
என்னப்பா பேசிக்கிட்டே இருக்க, டப்புன்னு ஒரு ஆட்டத்தை போடுப்பான்வாங்க. அப்போ நீங்கள் என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும். அப்போ நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ ராமதாஸ் மாமா ஒரு பாட்டு பாடுறாருன்னு வைங்களேன், அந்த பாட்டுக்கு மயங்கி நீங்கள் கை தட்டிங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஓஹோ, பாட்டை ரசிக்கிறாங்க போல இருக்கு. அப்போனா ராமதாஸ் மாமா என்ன நினைப்பாரு, பாட்டை ரசிக்கிறாங்கப்பா, இன்னும் 2 பாட்டு சேர்த்து பாடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். அவருக்கு வந்த கலைஞர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்வம் கொடுக்கும். சரி, பாடும் பொழுது நீங்கள் கை தட்டாமல் பேசும் பொழுது நீங்கள் கை தட்டினீங்கன்னா சரி பேச்சை ரசிக்கிறாங்க போல இருக்கு, மேற்கொண்டு பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். பாடும் பொழுதும் கை தட்டாமல் பேசும் பொழுதும் கை தட்டாமல் நாங்கள் ஆடும் பொழுது நீங்கள் கை தட்டினீங்கன்னா சரி ஆட்டத்தை ரசிக்கிறாங்க போல இருக்கு, மேற்கொண்டு ஆடுவோம் அப்படின்னு சொல்லி சொலிச்சு விடுவோம். மேற்கொண்டு ஒரு 10-15 நிமிஷம் சேர்த்து ஆடுவோம். அப்படி ஆடுவோம். அப்போ அதுக்கும் கை தட்டாமல் பேசாமல் உட்காந்துருந்தீங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்கு தொழில் பண்ண முடியும்? ஒன்று பாடும்போது கை தட்டணும், இல்லைன்னா பேசும்போது கை தட்டணும். எதுக்குமே கை தட்டலைன்னா மொத்தமாக மண்ணவாரி தூத்துங்க, நாசமாக போங்கடான்ட்டு. மண்ணவாரி தூத்தவா? வேற என்ன செய்ய, கை தட்டுங்கன்னு சொல்லத்தான் முடியும். கை தட்டதும் கை தட்டாதாலும் உங்களுடைய விருப்பம், அது உங்கள் கையாச்சு. எங்க சோற கை தட்டுங்க பாப்பா. இந்த கைதட்டு விடுற வரைக்கும் குறையப்படாது. அதனால அமைதியாக உட்கார்ந்து நாடகத்தை ரசிங்க. வந்திருக்க கலைஞர்களும் சரி, வந்திருக்கக்கூடிய இசை கலைஞர்களும் சரி, சிறப்பான கலைஞர்கள். இதனால் வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை முடியும் வரை ரசிக்கணும். ஏன்னா ஒரு விழாவை நடத்துறது ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கிறதுக்கு சமம். 10 மாதம் கழிச்சு ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிற வேதனை என்னன்னு தாய்மார்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறாங்க. அதே போல அந்த திருவிழாவுக்கு இந்த மைசெட் அமைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அங்கே ஏறணும் இங்கே ஏறணும், மனுஷன் வீட்டில் கூட ஏறி இருக்க மாட்டான். ஆமாம், போஸ்ட் மரம் புளிய மரம் சொல்லி ஏறி கொலா கட்டிட்டு இருப்பாரு. அப்போ அந்த மைசெட் அமைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அந்த விழாவுக்காக குறைஞ்சது ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்களா? ஒரு 10 லட்சம் கூட வைங்க. 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு நாடகத்தை நடத்துறாங்க, ஒரு விழாவை நடத்துறாங்க. ஆனா இந்த 10 லட்சத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்குறது எது தெரியுமா? 148 ரூபாதான். வீரன் சரக்கு, வீரனை குடிச்சிட்டு கோலை ஆயிடுறேன். ஆமா, பேரு வீரன், சாட்டன் முண்டை பேசாம படுத்து கிடக்கும். சரக்கு பேரு வீரனா. அந்த சரக்கை ஊர் முக்குள்ள உட்காந்து ஒரு கோட்டை அடிச்சிருவாங்க. அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சு வரும்போது ஒரு கட்டிங் மேற்கொண்டு ஒரு குவாட்டு மேற்கொண்டு ஒரு கட்டிங் ஓடிடும். தண்ணியை போட்டுவிட்டு கூட்டத்துக்குள்ள உட்காந்து நாடகத்தை பார்க்க மாட்டாங்க. கூட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு கரைச்சல் பண்றது, தண்ணியை போட்டுவிட்டு முண்டை அவன் பேசுறது அவனுக்கும் புரியாது. ஏன்னா தண்ணியை போட்டு நாக்கு ஒரு மாதிரியே இழுத்துரும், பேசுறது புரியாது. இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்காலும் சும்மா இருக்க மாட்டாரு. சும்மா உட்கார்றா பாப்பா முண்டை, உட்கார பேசாம, போலீஸ்காரர் வந்திருக்காங்க அடிச்சு விடுவா பேசாமறா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்துருக்காலும் மிரட்டுவாரு. சரி, ஆனா நம்மால கேட்க மாட்டார். சாப்பிட்ட சரக்குக்கு வேலையை கட்டணுமா இல்லையா? இந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்காலு பொறுமை தாங்க முடியாம, அந்த வாடையும் தாங்க முடியாம கொண்டு போய் கிணத்துக்கடியில உட்கார வச்சு தண்ணியை பொதுன்னு ஊத்துவாரு. மறுபடியும் ஊத்துறாங்க தண்ணி. ஐயா, பச்சை தண்ணியை ஊத்துவாரியா? அதுக்கும் போதை இறங்காது. சில பேர் இந்த எலுமிச்சப்பழத்தை புளிஞ்சு வாயில ஊத்துவாங்க, அப்பயும் போதை இறங்காது. போதை இறங்கணுமா? நான் சொல்ற ஒரு விஷயத்த சொல்லுங்க. எப்பேற்பட்ட போதையா இருந்தாலும் சரி, சடனா உடனே இறங்கிடும். என்னங்க, தண்ணியை போட்டு கரைச்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் செய்யாதீங்க, செவ்வுள்ள காட்டு ஒரு அறையை கொடுங்க. அண்ணே நான் இல்லைண்ணே, அவன் தானே சொல்ல சொன்னேன். இந்த புத்தி எங்க போச்சு? வார்த்தை இப்படி தெளிவா வந்துருச்சுன்னா போதை இறங்கிருச்சுன்னு அர்த்தம். அதனால என்னை பெத்த ஐயாக்க யாராவது தண்ணி போட்டிருந்தா எங்களுக்கு பயப்பட வேணாம். வந்திருக்க காவல்துறை ஐயாவுக்கு நீங்க பயப்பட வேணாம். இந்த இருக்கு பாருங்க சாமி, அந்த சாமிக்கு பயப்படுங்க. அந்த எல்லையில் உட்காந்து தான் நாடகத்தை பார்க்குறோம். நம்ம தண்ணியை போட்டு உட்காந்து திருவிழாவை கெடுத்தோம்னா தெய்வ குத்தம் ஆயிரும். அதனால தெய்வத்துக்கு பயந்து இந்த நாடகத்தை நல்லபடியாக சிறப்பாக நம்ம கொண்டு செலுத்தணும். அமைதியாக உட்காந்து பாருங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்காப்பா, செட் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்கிறேன். வீட்டுக்கு போவா. அன்பு அப்பா அவர்கள், அழகு அவர்கள் என்னை பாராட்டி 20,000 பொற்காசுகளை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி. கதவன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 10 ரூபா கொடுத்தாலும் 10,000 பொற்காசுகள், 20 ரூபா கொடுத்தாலும் அதை கொடுக்குற மனசுன்னு ஒன்று வேணுமா இல்லையா? பாவம், அவரே சரக்குக்கு சைடிஸுக்கு வாங்கி வச்சுருப்பாரு. அதை நம்மகிட்ட கொடுக்குறாருன்னா இப்போ 20 ரூபாய் கொடுத்துட்டு காலையில் 200 கட்டுப்படாத சொல்லிவிட்டேன். ஆமாம், அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி. கதை வணக்கம். அதனால் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. நாடகத்தை கெடுக்க வேணாங்க, நாடகத்தை கெடுக்க வேணாங்க.
மரியாதை மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. மகவிய புண்ணியவதி சொல்ற கேளுங்க, ஆம்பளுக்கு என்றுதான் மதிப்பு கொடுங்க. அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க, விடிகி வரை நாடகத்தை பார்க்க வேணுங்க, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. ஹலோ அவுட்ரு போகுது, இன்னும் மட்டும் எது ஷார்ட் வச்சு கேட்கணும். அவ்வளோதான் நீ. ஹலோ இப்படி பக்கம் மேலே வந்தால் பாருன்னு ஆசையாக இருக்கும். ஹலோ 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 ஷார்ப் வைங்க. ஹலோ சும்மா ஏத்தக்கு. ஹலோ அப்படிதான். ஹலோ ஹலோ போதும். வெட்டி மைக்க பாருங்க. ஹலோ ஹலோ அதை வாலிமத்து கொஞ்சம் 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 சும்மா ஊருக மாதிரி. ஹலோ ஹலோ போதும். மிருதங்க மைக்க பாருங்க. மஞ்சள் சார் லைட்டாக கெயின் மட்டும் வைங்க. பேஸ் மைக் உங்கள் ஆல்ரவுண்ட் மைக் செக் பண்ணுங்க. கெயின் மட்டும் வைங்க. அப்படி விட்டு அப்படி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்கு போ. போய் தூங்கு போ. ஏன்னா 2 விஷயம் வந்துச்சுன்னா நடிகர்கள் சந்தோஷமாக தொழில் பண்ணுவோம். ஒன்று பக்கம் வேணும், 2வது மைக் செட்டு. இந்த 2 எங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா கூட்டமே இல்லைனாலும் கூட சந்தோஷமாக தொழில் பண்ணிக்கிட்டே இருப்போம். மாங்குன்னு தொழில் பண்ணுவோம். ஏன்னா சாமி பார்க்கும் இல்லையா. ஆனால் எங்கள் அண்ணன் அழகுராஜா மைக் செட்டு நல்ல சிறப்பான ஒரு அழகு பாண்டி மைக் செட்டு, நல்ல ஒரு சிறப்பான ஒரு மைக் செட்டு. என்ன பாவம் வைக்கிறதுக்கு வசதி இல்லை பிள்ளைக்கு. ஸ்பீக்கர் பூரா அங்கிட்ட திருப்பி இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டது அமைச்சிருக்கிய. ரொம்ப நன்றி. என்ன கூட்டம் பூரா இருட்டாக தெரியுது. ஒரு பல்பை எதாவது போட்டால் மக்கள் என்ன பண்ணுறாங்கங்கிறத நாங்கள் கவனிப்போம். இதே ஒரத்தநாடு பக்கம் நாடத்துக்கு போவோம். சரி, அங்கே போனால் இதே பொசிஷன் தான். போதும், அப்படி திருப்பிடுங்க. மக்கள் மூஞ்சியை பார்த்தா தான் தெரியும் என்ன ரசிக்கிறாங்கன்னு. அப்படியே விட்டுரு போதும். ஏன்னா நீ இருட்டா போட்டு வச்சேன்னா கூட்டத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா நோன்ற ஆளுகள் இருக்குது. அது வேற நடக்குமாப்பிள்ள, அதெல்லாம் நடக்கும். போதும் விட்டுரு. இப்போ இந்த கக்கரை இந்த ஒரத்தநாடு பக்கம்லாம் நாடகத்துக்கு போனோம்னா இப்படி தான் இருக்கும். மேடையில் மட்டும் லைட் இருக்கும். இந்த மக்கள் மத்தியில் லைட்டே இருக்காது. என்ன பண்ணுறாங்க என்ன ரசிக்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் சொன்ன உடனே பல்பை திருப்பி வச்சுட்டீங்க. போதும். மக்கள் மூஞ்சி தெரியுது. ஏத்தா மூஞ்சி தெரியுதாட்டா? வெள்ளை உங்கள் மூஞ்சியும் தெரியுது. அடேங்க அப்பா, என்ன 2 பேரும் சோடியா ஒரே சேலையாக கச்சிருக்கிய? இந்த 1 2 3 4 5 மகளிர் குழுவா? அட சண்டாளத்தனமே. எத்தனை ஜவுளி கடைக்கு ஏறி இறங்குனீங்க இந்த சேலையை வாங்குறதுக்கு? சரவணா ஸ்டோர்லாத்தா ரொம்ப காஸ்ட்லியான சேலையா இருக்குமே, மின்னுதப்பா. எங்களுக்கு கூட இந்த சேலை கிடைக்க மாட்டேங்குது. இந்த வார் அங்கே கூட்டத்துக்குள்ள ஒன்று உட்காந்துருக்குவார். ஆமாம் ஈச்சுக்க. ஆமாம் ஈன்ட்டு. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்காரம் விண்வெளி கலையரங்கத்தில் நமது விக்கிரமங்கலம் உயர்த்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் மாபெரும் தலைசிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு வானையில் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ்ச்சூடர் கலைத்தா என்றெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் நமது கமதி அருகாமுள்ள ஆரக்குடியைச் சேர்ந்த திருவாளர் அன்பு மாமா MK வல்லரசு அவர்கள் இவ்வரங்க மேடைகளை வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தனது இனிய காலங்களாலே உங்கள் செவிகள் இனிப்புட செய்ய வந்திருக்கும் இணைசைக்கான இசைக்கோயில் தேடு செய்யமது உங்கள் அபிமான செல்வி புதுகை மாநகரைச் சேர்ந்த திருமதி RS தேன்மொழி அவர்கள் இவ்வரங்க மேடைகளை ஸ்ரீ வெளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். திவகான செய்யமது பாட்டுக்குரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் நமது நத்தம் அருகாமல் உள்ள சீரகமட்டியைச் சேர்ந்த எனது அன்பு மைத்துனர் MC படையப்பா அவர்கள் இவ்வரக மேடைகளை கழகப்பிரியராக நிற்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்கம் ஏழுங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இனிச திலகம் நமது செய்யாமங்கலம் கண்டெடுத்த ஆர்மணிய கலையரசு எங்கள் நாடு உலகத்தில் ஒரு சொத்து மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு மாமா KR ராமதாஸ் அவர்கள் இவரக மேடைகளை ஆர்மணியம் அன்பின்பாடு. நாத்து வந்து சிரிக்குதடி கோலத்திலே சோத்து பானை கொதிக்குதடி நேரத்திலே நாத்து வந்து சிரிக்குதடி கோலத்திலே சோத்து பானை கொதிக்குதடி நேரத்திலே மண்ணை நம்பி
சின்னம்மா போட்டது முளைச்சதடி கண்ணம்மா கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா ஆட்டம் போடு மனிதருக்கு ஆரவாரம் செய்பவர்க்கு ஆட்டம் போடு மனிதனுக்கு ஆரவாரம் செய்பவர்க்கும் கோட்டை கட்டி வாழ்பவர்க்கு கண்ணம்மா கோட்டை கட்டி வாழ்பவர்க்கு கண்ணம்மா அந்த மூட்டையில் தான் உயிர் இருக்கு சின்னம்மா நெல்லு மூட்டையில் தான் உயிர் இருக்கு சின்னம்மா ஓட்டது முளைச்சதடி கண்ணம்மா கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா பாட்டு புரியல. என்னமோ போட்டதுங்கிறாரு எடுத்ததுங்கிறாரு என்னமோ பாடுறாரா பச்சை மண்ணி. அப்படியே யோசிக்கிறாங்க. ஆமாவா பார்த்தீங்களா? ஆமாவா போட்டது முளைச்சதடி கண்ணம்மா கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி. ஒரு விவசாயிட்ட நிலம் இருந்துச்சுன்னா எவனை நம்பி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த விவசாயம் அவரை காப்பாற்றிடும். எவ்வளோ அழகாக அந்த பாட்டை எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? அது அடுத்த ஒரு வழி பண்ணீங்களா மாமா? மறுபடியும் அதை சொல்லுங்கள். ஆட்டம் போட்ட மனிதருக்கு ஆட்டம் போடு மனிதருக்கு ஆரவாரம் செய்பவர்க்கும் ஆட்டம் போடு மனிதருக்கு ஆரவாரம் செய்பவர்க்கும் கோட்டை கட்டி வாழ்பவர்க்கு கண்ணம்மா கோட்டை கட்டி வாழ்பவர்க்கு கண்ணம்மா அந்த மூட்டையில் தான் உயிர் இருக்கு சின்னம்மா நெல்லு மூட்டையில் தான் உயிர் இருக்கு சின்னம்மா. நல்ல ஒரு பாட்டு பார்த்தீங்களா? ஆரவாரம் செய்பவர்க்கும் ஆணவட்டம் போடுவதற்கும் கோட்டையில் வாழ்பவர்க்கும் பெரிய பதவியில் இருந்தவர் யாரா இருக்கட்டும், ஏன் பெரிய அம்பானியா கூட இருக்கட்டுமே, நெல்லு மூட்டையில் தான் உயிர் இருக்கு. சோறு தின்னாம ஒரு மனுஷன் வாழ முடியுமா? அப்போ பெரிய உழைப்பாளி உழவாளி யாரு? விவசாயி தான். அதான் சொன்னாங்க இந்த நாட்டின் முதுகெலும்பு விவசாயம்னு. விவசாயத்தையே ரொம்ப பெருமையாக சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் சேத்துல காலை வச்சாத்தான் நாங்கெல்லாம் சோத்துல கை வைக்க முடியும். அவங்க சேத்துல வைக்கலைன்னா நாங்க சும்மா இருக்க வேண்டியதே. அப்ப அந்த விவசாயத்தை எவ்வளவு அழகா அந்த காலத்துல பாடியிருக்காங்க. இப்ப இந்த பாட்டை பாடணுன்னு இந்த பெரியவங்களுக்கெல்லாம் புரியுது. நெல்லு மூட்டையில தான் உயிர் இருக்கணும்னு அந்த விவசாயம் பார்க்குறவங்களுக்கு ஒரு கர்ஜனை இருக்கும். நம்மள விவசாயிடா, நம்ம விவசாயம் பண்ண தாண்டா அவங்களாம் சோறு தின்ன முடியும் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கும். அது இருக்கணும், இருந்தால் தான் அது விவசாயிக்கு அழகு. அப்போ இந்த பாட்டை பாடும் பொழுது பெரியவர்களுக்கெல்லாம் புரியுது. இப்போ இந்த பசங்களுக்கு புரியல. என்ன பண்ணுமே நெல் மூட்டையில் உசுருக்குன்னு தெரியல. உங்களுக்கு இப்போ புரியாது, ஏன்னா நீங்கள் குழந்தைங்க. அவங்க வயசுக்கு வரும்பொழுது உங்களுக்கு புரியும் அதோடைய மதிப்பு, அதோடைய தரம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பூரா எப்படி தெரியுமா இருக்கும்? பணத்துக்காக என்னை விட்டு அவன் கூட போனியே, காசுக்காக என்னை விட்டு அவன் கூட போனியே. இந்த பாட்டை பண்ணிச்சிருக்கிறான் பாருங்க. இந்த பாட்டு புரியுதா? புரியுதுல? பட்டாம்பூச்சியே அடி பட்டாம்பூச்சியே, இது புரியுதா? புரியுது. இந்த பாட்டெல்லாம் புரியுது. இப்போ இந்த பாட்டு புரியுதான்னு பார்ப்பேன். அப்பத்த பாத்தியா அண்ணன கேட்டியா, அப்பத்த பாத்தியா. புரியுது. இந்த பாட்டை நான் ஒரு 20 தடவை கேட்டிருப்பேன். சரி, இந்த பாட்டில் என்னதான் இந்த கருத்தை சொல்றாங்கன்ட்டு சூப்பராக கருத்து சொல்லியிருக்காங்க. எப்படி? அப்பத்த பாத்தியா, எது கை எங்கே போகுது? அண்ணன்ட்ட கேட்டியா. அப்பத்த பார்க்கணும்னா அண்ணன்கிட்ட கேட்கணுமா? அண்ணன்கிட்ட கேட்டு வந்து டொங்காஸ் போட்டுக்கிட்டாங்கிறான். தேங்க்யூ மாப்பிள்ளை. இப்போ உங்கள் அறிவுக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன். இப்போ எல்லா பாட்டுக்கும் விளக்கம் கொடுக்க முடியும். இப்போ கண்ணதாசன் ஐயா பாட்டு பாடணும்னா நீங்கள் விளக்கம் கொடுத்துருவீங்க. ஏன்னா அந்த பாட்டிலே விளக்கமாக தான் வரும். இப்போ ஒரு பாட்டு பாடுறேன், அதுக்கு முடிஞ்சா நீங்க விளக்கம் சொல்லுங்க. என்னங்க பாட்டு சொல்லுங்க. இந்த கூட்டத்துக்குள்ள கொத்தனார் வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எப்போ நான் கொத்தனார் வேலை பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சும்மா கை தூக்குங்க. ஒரு ஆள் தான் இருக்காங்களா? அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. கொத்தனார் வேலை எங்க அப்பாவே கொத்தனார் இல்லைங்க. இப்போ இந்த கட்டிடக்கலைங்கிறது ஒரு பெரிய கலை. இந்த வீடை கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த வீடை கட்டி கொடுக்கறதுக்கு அந்த கொத்தனார்கள் படுற பாடு அது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த கொத்தனார்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாரு, தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாரு.
இந்த பாட்டுக்கு ஆ, முடிஞ்சா நீங்க விளக்கம் சொல்லுங்க. இந்த அற்புதமான தெய்வீக பாடலை பாராட்டி அன்பு மச்சான் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். இது தெய்வீக பாடலா? ஆமா. தூக்கி போட்டு குத்துனாருங்கிறது உங்களுக்கு தெய்வீக பாட்டா? ஹலோ, இது உண்மையிலே தெய்வீக பாட்டு தாங்க. அது எப்படி இப்போ? இந்த பாட்டுக்கு இந்த நாடகத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கு. எப்படி? நான் வேணா நிரூபிச்சு காமிக்கிறேன். எப்படி சொல்லுங்க. அந்த பாட்டு வரி என்ன? தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு. ஓ, தட் இஸ் விளக்கம். எஸ். அதாவது திருச்செந்தூர் எந்த மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டமா? அங்கே முருகப்பெருமான் சூரபெருமான் என்ன பண்றாரு? தூக்கி போட்டு குத்துறாரு. அதுக்கு கம் டு த பாயிண்ட். தூத்துக்குடி கொத்தனாரு சூரபெருமானை தூக்கி போட்டு குத்துனாரு. இந்த பேங்கோஸ் அடிச்சு கிளிங்கடா தம்பிகளா. அப்ப முருகன் கொத்தனார் வேலை பார்க்கறாரா? எனக்கு முருகனை கொத்தனார் வேலைக்கு கொண்டு விட்டீங்களப்பா. நம்ம மனசு கள்ளங்கவடமா இருக்கும்போது அள்ளி பூசுறாருல, அப்ப கொத்தனாரா மாறுறாரு. நீங்க இருக்கும்போது இன்னும் 40 வருஷம் ஓட்டு வேண்டாம். ஓட்டுவேன். கோடியடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி பாசமிகு எனது அன்பு மாப்பிள்ளை ஜிபி பரணி அவர்கள் இவரங்கமடைகளை மிருதங்கம் டோலாக்கன் தொப்பு இந்த விழா. அடேங்கப்பா, சரவடி வெடிச்ச மாதிரி சடன்ட்டு நல்ல அற்புதமான வாத்தியம் இருக்கு. அடுத்து நாங்க ஆடும்போது வாசிக்கணும்ல. பத்தலைன்னா மேற்கொண்டு கட்டிங்க போட்டு மட்டியாக்க சொல்றியா? பெரிய இசைஞானி இளையராஜா கண்டுபிடிக்கிறாரு. ஆமா, பலவாத்திய புகழ் இந்த அடுத்த மாப்பிள்ளை அடிச்சு காதை கிளிப்பியா. பலவாத்திய மாமன்னன் மறைந்த அன்பு தந்தையார் கே சரதார் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய மிருதங்க ஜாமவான் அன்பு அப்பா கே என் பாலன் அவர்களுடைய மாணவருமாகிய இப்போ இவர் ஒரு வாத்தியார் நிறையா பசங்களுக்கு ஆல்ரவுண்டு பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பாடம் படிக்கிறவங்க மாப்பிள்ளையிட போய் பாடம் கற்றுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம். அதுனா உண்மையிலே நான் மாப்பிள்ளையை பாராட்டணும். ஏன்னா எங்கள் வாத்தியாரில் எங்களுக்கு சோறு ஓட்டு எங்களுக்கு கைக்கு செலவுக்கு கையில் காசை கொடுத்து எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. வாத்தியார்லாம் சில வாத்தியார் என்ன செய்வாங்க, மாதம் ஒரு 6000 ரூபா பீஸு கொடுத்துருங்கப்பா நான் பாடம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி 6000 ரூபா மாதம் சில வாத்தியார்கள்லாம் வாங்குவாங்க. ஆனால் காசே வாங்காமல் சோறும் போட்டு நம்மளுக்கு பாடத்தையும் சொல்லி கொடுத்து இப்போ நம்மளாம் இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். அது காரணம் யார்? நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள் தான். அதே மாதிரி என் மாப்பிள்ளை வந்த மாணவர்களுக்கு சோறு போட்டு தங்கிறதுக்கு இடமும் கொடுத்து பாடமும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என் மாப்பிள்ளை ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி நம்மளால ஒரு உதவி உழைக்கிறதே இந்த ஒரு ஜான் வயிற்று காத்தா. எத்தனை பேர் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. அதுவும் கஷ்டப்படுறவங்களை பூரா தேர்வு செய்து சோறு போட்டு இடம் கொடுத்து ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து பாடம் சொல்லி தரீங்க. குடும்ப குட்டியோடு நல்லா இருப்பீங்க. பலவாத்திய மாமன்னன் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த எம் சரவணகுமார் அவர்கள் பலவாத்தியம்.
சிறப்பான வாத்தியம், நல்ல ஒரு கலைஞன். மைக்கு போனாலும் கவலைப்படாத, மாப்பிள்ளை மைக் செட் வச்சிருக்கேன். ஆமாம், மைக்க மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மைக்கு தானே கொடுத்துட்டு போவா. ஏப்பா உள்ளூர்லன்னா எவ்வளோண்ணே நீ வாங்குவ காசு? என்ன ஒரு 5 ரூபா வாங்குவியா? அவ்வளோதான். உள்ளூருங்கிறப்போ நம்ம சொந்தக்காரவை தானே அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்குவேன். என் மாப்பிள்ளை வெளியில் மைக் செட்டு போட்டாலும் கூட 5000 தான் வாங்குறியா? ஏன்டா அப்படி போடுறேன் நானும் கேட்டுட்டேன். அது மாப்பிள்ளை சொல்ல, அட போயிட்டு போகிறாங்க மாமா, கஷ்டப்படுறவங்க போயிட்டு போகிறாங்க, சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சம்பளத்துக்கு மட்டும்தான் கரெக்ட் பண்ணி மைக் செட் போடுவேன். இதில் இன்னொரு வேற பண்ணுவாங்க தெரியுமா? எங்கள் மைக் செட்டில் வேலை பார்க்குற ஆப்ரேட்டர் என்னை தானே ஓத்தாங்கம்மான்னு வைக்கிறாங்க. அப்போ நீ ஒழுங்காக சரக்கு வாங்கி கொடுக்கணும். அப்போ நீ நல்ல சரக்கு வாங்கி கொடுக்கணும். சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டு இருக்கின்றார் பரமப்பட்டியைச் சேர்ந்த எஸ்கே குலுச்சாமி அவர்கள். இவரங்கமடைகளை தாளம் அனுசேனு. சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது வைகை மீடியா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், நன்றிகத வணக்கம். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எனது பாசமிகு அன்பு தம்பி நகைச்சுவை ஜாம்பவான் சோழங்குருணியைச் சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் அவர்கள். இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருஷம் மட்டும் கிடையாது, வருடம் என் தம்பி தங்கராஜிடம் நாடகத்தை ஒப்படைங்க. நல்ல சிறந்த முறையில் அமைத்து தருவார். சிறந்த ஒரு அமைப்பாளர். ஒளி அமைப்பகம் மிக அற்புதமான முறையில் ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் அழகுபாண்டி ரேடியோஸ் அரசு மருத்துப்பட்டி அன்பு நண்பர்கள். எங்கே ஒளி அமைப்பு போடுவார், அவசரப்படாத. சிறப்பான முறையில் ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் எங்களது அழகுபாண்டி ரேடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நல்ல ஒரு அற்புதமான ஒளி அமைப்பு, நல்ல நண்பர்கள். வேணுங்கிறத அழகாக சிரித்த முகத்தோடு செஞ்சு கொடுக்குறீங்க. அதுதான் ஒரு விஷயம். உள்ளே வந்து பல்பு ரொம்ப முகத்துக்கிட்ட இருந்துச்சு, சொன்ன உடனே மேலே ஏறி அந்த கொண்டியில் கயிறை கட்டுறது, உடனே மை செட்டை நல்லா அமைச்சு கொடுத்தீங்க. ஆனால் உள்ளே சட்டி போடாமல் ஏறிட்டேன். சட்டியை போடு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சொன்னே போய் சட்டியை போட்டப்பா. வேலை கிடைச்சாமே வெளியே தெரிஞ்சானே உள்ளே இருந்தானே அப்படி கிடையாது, புதர் மண்டி போய் கிடக்குது. ஆமாம், சுத்தமாக வச்சுக்கக்கூடாது. கொட்டகை அமைப்பு குமராண்டி அவர்கள். இந்த கொட்டகை அமைப்பு இந்த இங்கே போட்டிருக்கார் ஓலருக்கு. அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி, நன்றிகத வணக்கம். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, மதுரை மாநகரைச் சேர்ந்த MSK பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்கு. அம்மாடி கொள்ளை அத்திட்ட மனுஷன். பொண்ணுக்கு தங்கம் மனசு, பொங்குதி சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, பொங்குதி சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. ஓஹோ என்னையும் எரியும் விளக்கு, அது என்னையே அழைக்கும் திருப்பு. என்னையும் எரியும் விளக்கு, அது என்னையே அழைக்கும் திருப்பு. என்னவோ நடக்குது நடப்பு, அது ஏதோ சுகமை இருக்கு. யாருக்கு அந்த கதை தெரியும், சுவாமிக்கு மட்டும் அது புரியும். பாலுக்குள் ஒரு குடை இருக்கும், நாளுக்குள் கால வந்தா நடக்கும். அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, பொங்குதி சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. இந்த பாடலை பாராட்டி ஐயா அவருக்கு அதிவேகமாக ஓடி வந்து இந்த அன்பளிப்பை வாரி வழங்கிய 100 ரூபாய் என்பது பெற்ற அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி. அப்படி உட்காருப்பா. என்னமோ திறந்து வச்ச சில மாதிரி இங்கேயே நிற்கிற அந்த கோட்டை வாசல். நீ தான் காவலாளியா? சிங்கம் கடிக்க போகுது. சிங்கம் பின்னால் கடிச்சிச்சுன்னு சிரமம்.
உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பவன் காமிக்கு அடிய நான் தான். சாப்பாடு அற்புதமான ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவு, சைவ சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், பாயாசம், வடை, இதுல 4 வகையான கூட்டு, இதுல சுருக்குன்னு உள்ள ஊறுகாய் வேற, வயிற்றுல இடம் பத்தல, இலையில இடம் பத்தல, அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாப்பாடு ஏற்பாடு அமைப்பு. அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றிகத வணக்கம். ஏன்னா போதும் சொல்றது ரெண்டு தான். ஒன்று சாப்பாடு வைக்கும்போது நம்ம சொல்லுவோம், ஆத்தா சோறு வைக்கும்போது சொல்லுவோம்ல, அத்தா போதும் தான் வைக்காதீங்க, அத்தா போதும் வைக்காதீங்க, ஐயா போதும் சாப்பிட முடியாதா போதும். இது ஒன்று. ரெண்டாவது எது தெரியுமா? காவல்துறையாட்ட அடி வாங்கும்போது, ஐயா அடிக்காதீங்க, ஐயா உண்மையா சொல்லிடுறேன், ஐயா போதும்யா, ஐயா போதும்யான்னு. அப்போ போதும் சொல்றது என்ன? ஒன்று சாப்பாடு, ஒன்று அடி. மித்த எந்த விஷயத்தையாவது நம்ம போதும்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இப்போ போதும்னு சொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தவங்க யார் தெரியுமா? தாய்மார்கள் மட்டும்தான். ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த வயசான காலத்தில் பாருங்க, பேரம்பேத்திலாம் பார்த்ததுக்கு அப்புறம் எந்த ஆசையுமே இருக்காது. அப்போ அந்த பெண்களை பாருங்க, தலை மட்டும் தனியாக ஆடும். வேணாம் 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 வேணாம், போதும் 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 போதும், முருகா 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 முருகா, தலை இப்படி தாடும். ஆனால் ஆண்களுக்கு பாருங்க, 90 வயசானாலும் சரி தலை இப்படி ஆடாது. வேணும் 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 வேணும், சரக்கு வேணுமா? வேணும் 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 வேணும், கணேஷ் போயில வேணும் 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 வேணும், பொம்பளை அதுக்கு மட்டும் மண்டை வேகமாடும். ஆனால் கரெக்டு பயில வயசான காலத்தில் என்னையாடு செய்வேன், முடியலனாலும் உரிச்சிட்டாவது கிடப்பேன். வேணும் 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 வேணும். எப்போ நம்ம இப்படி ஆட்டுறதை விட்டுவிட்டு எப்போ நம்ம இப்படி ஆட்டுறோமோ அப்போ தான் நல்லா இருக்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாப்பாடு ஏற்பாடு அமைப்பு. அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றிகத வணக்கம். அடுத்து வரது டான்ஸ்கார் பாப்பா. இங்கே தாளவாஜிக்கு ஒத்தக்குத்து குளிச்சாமி அவர்களுக்கு கவுள்பட்டி வீரா பிராய்லர்ஸ் உரிமையாளர் முன்னாள் SM பூக்காடனா கணக்கர் வீராசாமி அவர்கள் 100 ரூபாய் பெறுத்துறார். நம்ம 100 ரூபா அவன் தானே வாங்கினேன், அவன் இல்லை படிக்கணும். அவன் 100 ரூபாய் வச்சுக்கிட்டு அடிச்சா எதுக்கு நாடகத்துக்கு வரேன்? பாப்பா வர்றதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். எல்லாரும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, இங்கே இருக்கிற சாமிக்கு பயப்படுங்க. அதைத்தான் நான் சொல்கிற ஒரே வார்த்தை. ஏன்னா நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் உசுருக்கு போராடிக்கிட்டு இருப்பான், டாக்டர் கை உரிச்சிருவார். கடைசியில் டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? சாமியை வேண்டுங்க, கடவுள் காப்பாற்ற முடிஞ்சாச்சா இந்த உயிரை காப்பாற்ற முடியும். கடைசியாக ஒரு வார்த்தையேன்னு சொல்கிறாரு, கடவுள் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ கடவுள் இருக்கார், அவர் எங்கும் இருப்பார். அப்போ கடவுளுக்கு நம்ம பயப்படணும். முதல்ல சாமிக்கு பயந்தாங்க, இப்போ யாரும் சாமிக்கு பயப்படுறது கிடையாது. இப்போ சாமி தான் நம்மளை பார்த்து பயப்படுது. முதல்ல கோயிலுக்குள்ளே போய் சாமி எப்படி கும்பிடுவோம்? ஆத்தா காளியாத்தா எல்லாத்தையும் காப்பாற்றுத்தா, உடம்பு வலுவை கொடு, நல்ல தொழிலை கொடு, என் குடும்பம் நல்லா இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அப்படிதான் முதல் சாமி கும்பிட்டான். இப்போ யாராவது சாமி அப்படி கும்பிட்றாங்களா? ஆத்தா காளியாத்தா என்ன இருக்கியா? ஏத்த வீட்டுக்கார 80 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிட்டியா, அவன் நாசமா போகணும், அவன் விளங்காம போகணும், அவன் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஓடி போகணும். இப்படிலாம் சாமி கும்பிட்டா சாமி நம்மளை பார்த்து பயப்படாத. இப்போ சாமி நம்மளை பார்த்து பயப்படுது. மணப்புறம் கோயிலுக்கு போனால் காசு வெட்டி போடுறாங்க, மாசாணியம்மன் கோயிலுக்கு போனால் மிளகா அரைச்சி அப்புறாங்க. ஆமாம், மசாலா சாமி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சு? சாமியை பூரா கொலை கேசில் பண்ணுற மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், சாமி கொலை பண்ணால் யாரை போய் பிடிப்பாங்களா? அதனால தான் மொத்தமாக சாமிகிட்ட போய் சொல்லிடுறது, ஒரு வாரம் உனக்கு டயம், மிளகா அரைச்சி அப்பிருக்கேன், அவனை போட்டு தள்ளிடு, ரத்தங்கைக்கு சாகணும். இவன் அட்வைஸ் பண்ணிட்டு வரேன் சாமிக்கு. இன்னும் சில ஆள் என்ன 1 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த ஆளை நீ கேட்க, நீ இருக்கியா இல்லையா, நீ இருக்கியா இல்லையா, அவன் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கான், மறுபடியும் காசு வெட்டி போடுறேன், 48 நாள் டைம், அவன் லாரியில் அடிப்படி சாகணும். இப்படிலாம் நினச்சோம்னா நம்ம வாழ்க்கை தான் நாசமாக போகும். ஏன்னா கடவுளுக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும், யாருக்கு என்ன பண்ணணும்னு. கெடுவான் கேடு நினைப்பான். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும். எதிரியாக இருந்தாலும் சரிங்க, நம்மளுக்கு துரோகம் நினைக்கக்கூடிய துரோகியாக இருந்தாலும் சரி, அவன் நல்லா இருக்கட்டும் போட, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் போட, நல்லா இருக்கட்டும் அப்படி நம்ம நினச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுவிட்டு அவனை கெடுக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை தான் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் கடவுளுக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும், யாரை எப்போ தட்டணும், யாரை எப்போ தூக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அதான் ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, ஆண்டவன் கொடுக்க நினைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்க நினைக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. அதான் இறைவன் மிக பெரியவன் சொல்லியிருக்காங்க. ஏன் இறைவன் மிக பெரியவன் சொல்லியிருக்காங்க யாருக்காவது தெரியுமா? இப்போ ஒரே ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்குறேன் மாமா, சொல்லுங்க. நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க? தேதி உங்களுக்கு தெரியாது, வருஷம் தெரியும். 74. 74 என்ன கிழமைன்னு தெரியுமா? புதன்கிழமை. மாப்பிள்ளை நீங்கள்
நான் 5வது மாசம் 7ஆம் தேதி பிறந்தேன். பார்த்தீங்களா, நான் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறந்தேன். அப்போ எப்போ பிறந்தோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எப்போ சாக போகிறோம் நம்ம யாருக்கா தெரியுமா? தெரியாதுல்ல. தெரியாது. அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ எவ்வளோ பெரிய ரகசியத்தை கடவுள் மறைச்சு வச்சிருக்கான் பாருங்க. ஒருவேளை இந்த சாகக்கூடிய விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கை நிம்மதியாக வாழ முடியுமா? நாளைக்கு செத்துருவோம் இப்படியே நினச்சி செத்து போவோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், சாகக்கூடிய விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், ரோட்டில் 2 பேர் சந்திச்சு பேசிக்குவாங்க. எப்படி பேசிக்குவாங்க? என்னடா ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, என்னடா விவரம் அப்படின்னு சொல்லி இவன் கேட்பேன். வந்தவன் சொல்லுவேன், அட ஏன்டா நாளைக்கு டைம் கொடுத்துட்டாங்க 3 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு 3 மணிக்கா? சொல்லி முடிஞ்சிருச்சு அவனுக்கு. சரி அப்போ 4 மணிக்கு நான் மாலையோடு வந்துடுறேன். சரி, திருப்பி இவன் கேட்பேன், உனக்கு எப்படான்னு. அடுத்த மாதம் 5ஆம் தேதி அதுலேயும் இவனுக்கு உயிர் போயிடும். அடுத்த மாதம் 1 மாதம் கிடக்குதுன்னு. அப்போ இந்த வாழக்கூடிய வாழ்க்கையை நரகமாக போயிடும். அப்போ இறைவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான் பாருங்க, இந்த சாகக்கூடிய விஷயத்தை மட்டும் எந்த அளவுக்கு மறைச்சு வச்சிருக்கான்னு. அப்படியே நம்ம கவிஞர்கள் அதையும் கண்டுபிடிச்சி பாட்டாக பாடியிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு மரணம் வர்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த காதோரம் முடி நிறைச்சிருச்சுன்னா ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான்னு அர்த்தம். அதான் சொல்லுவாங்க, காதோரம் நிறைச்ச முடி கதை முடிவை காட்டுதடின்னு. காதோரம் முடி நிறைச்சிருச்சுன்னா ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான். எப்போ வேணா நம்மளை கூப்பிடுவேன், ரெடியாக இருந்துக்கிறேன். அப்புள்ள காலத்தில் பெரியவங்க என்ன செய்வாங்க, வீடு வாச பணம் சொத்து சுகம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்குறதெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு ரெடியாக இருப்பாங்க. ஆண்டவா நான் ரெடியாக இருக்கேன்டா, நீ எப்போ கூப்பிட்டாலும் வரேன்டா அப்படின்னு சொல்லி சாமிக்கு பயந்தது அப்போ. இப்போ அப்படி கிடையாது. காதோர முடி நிறைச்சிருச்சா கண்ணாடியை பார்க்கறது, அடி எலவே எங்களுக்கே நோட்டீஸா அப்படின்னு சொல்லி லவக்குன்னு கருப்பட்டையை தூக்கி அடைச்சி போட்டு பதில் நோட்டீஸ் அனுப்பிடுறது, வரமாட்டேன் போடான்னு. ஆண்டவனுக்கே நோட்டீஸ் அனுப்புகிற காலமாக போச்சு, போடா என் சங்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எப்படி சாமிக்கு பயப்படுறது? அப்போ சாமிக்கு யாருமே பயப்படுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது மாப்பிள்ள. இந்த உயிரை எடுக்கிறது யாரு? யமதர்மன். அவர் தானே உயிர் எடுப்பார். பூமிக்கு வந்திருக்காரு ஒருத்தர் மனுஷன் உசுரை எடுக்கிறதுக்கு. அது சத்தியம் ஜாத்தின் நாடகம். உண்மையிலேயே யமலோகத்திலேருந்து யமதர்மன் வந்திருக்காரு ஒருத்தன் உசுரை எடுக்கிறதுக்காக. யமதர்மன் வருவாரா உசுரை எடுக்க? யம தூதர்கள் தான் வருவாங்க. யமனே இறங்கி வந்திருக்காருன்னா அந்த மனுஷன் எந்த அளவுக்கு நல்லவராக இருப்பார். ஆமா, வீட்டு வாசல் என்ன கதவை தட்டி இருக்காரு யமதர்மன். இந்த மனுஷன் கதவை திறந்திருக்கான். நம்ம ஆளுக்கு தான் நக்கல் மசூர் அதிகமாக இருக்குமா இல்லையா? யமதர்மன் மீசையோட பாசக்கயிரோட சூலாயத்தோட நின்றுருக்காரு. நம்ம ஆளு என்னப்பா என்ன ட்ராமா கம்பெனியா? வேஷத்தோட ஓடி வந்துட்ட போல இருக்கு, என் ஊரில் எதுவும் காசு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்டிருக்கேன். உடனே யமதர்மன்ட்ட, நான் தாண்டா யம, உன் உசுரை எடுக்க நான் தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யமதர்மன் சொல்லியிருக்காரு. ஏன் உசுரை எடுக்க போறியா? இன்னைக்கா எடுக்க போற? இன்னைக்கு உன் உசுரை நான் எடுக்கலை, நாளைக்கு தான் நான் உன் உசுரை எடுக்க போகிறேன். ஏன் தெரியுமா? நாளே உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த அளவுக்கு நீ நிறையா தர்மங்கள் பண்ணியிருக்க, நிறையா புண்ணியம் பண்ணியிருக்க, நிறையா பேருக்கு சோறு போட்டிருக்க, நீ பெரிய புண்ணியவான். அதனால் இன்னைக்கு ஒரு நாள் உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்துக்கோ, நாளைக்கு உன் உசுரை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி யமதர்மன் சொல்லிட்டாரு. சரி சரிப்பா, என் உசுரை எடுக்க போறேன்னு சொன்னேன்ல, எதை அடிப்படையை வச்சு என் உசுரை நீ எடுக்க போற? மனுஷன் திருப்பி கேட்குறியா? உடனே யமதர்மன் சொல்றாரு, தம்பி என்கிட்ட ஓலைச்சுவடி கட்டு ஒன்று இருக்கு. அந்த ஓலைச்சுவடி கட்டுல ஓலைச்சுவடியில் ஓம் பேர் தான் இருக்கு, அதனால தான் ஓம் உசுரை நான் எடுக்க வந்திருக்கேன். அப்படியா? சரி பரவாயில்ல. எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ரைட்டா குறைச்சோம் அந்த கதையை சொல்லுவோமா? ஆமாம் சொல்லிடுமா? ஆமாம். எதை அடிப்படையை வச்சு யமதர்மன் கேட்க? ஆமாம் ஆமாம். அதுக்கு யமதர்மன் சொல்லியிருக்காரு, ஓலைச்சுவடியில் ஓம் பேர் தான் இருக்கு, அதனால தான் நான் உசுரை எடுக்க வந்திருக்கேன். நீ வேறு யமதர்மன் சொல்ல. சரி பரவாயில்ல, எதிரியா இருந்தாலும் என் வீட்டுக்கு வந்துட்டீங்க, வந்து சாப்பிட்டு போங்க சொல்லி யமதர்மனை உள்ள உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு சாப்பாடை போடுறியா. சாப்பாடை போட்டதும் இல்லாமல் அடுத்து சாம்பார் ஊற்றணுமா இல்லையா? அந்த சாம்பாரில் ஒரு 5-6 தூக்க மாத்திரையை கலந்துட்டியா. பச்சை மாத்திரையா? ஐயா பச்சை மாத்திரைன்னா அந்த மாத்திரை, தூக்க மாத்திரையை கலந்துட்டு சாம்பாரை ஊற்ற, இந்த சாம்பார் வாடகைக்கு யமதர்மனுக்கு பசி நிறைய எடுத்துருச்சு. சோத்தை பிணைஞ்சு உருட்டி தள்ளுறாரு, லவக்குன்னு. சாப்பிட்டு முடிச்ச உடனே யமதர்மன் மட்ட மல்லாக்கா மல்லாந்துட்டார். சூலாயுதம் ஒரு பக்கம் கிடக்குது, பாசக்கயிறு ஒரு பக்கம் கிடக்குது, அவர் கொண்டு வந்த எருமை மாடு பின்னால சாணி போட்டு கிடக்குது. யமதர்மன் நல்லா தூங்குறாரு. இந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கான்? யமதர்மன் என்ன சொன்னாரு? ஓலைச்சுவடி கட்டு ஒன்று இருக்கு, அந்த ஓலைச்சுவடியில் நம்ம பேர் தான் இருக்குன்னு அவர் சொன்னார் இல்லையா? அப்படின்னு சொல்லி அந்த ஓலைச்சுவடி கட்டை தனியாக எடுத்து ஓலைச்சுவடியை தனியாக பிச்சு அடியில் சொருகிட்டான். கடைசியாத்தானே நம்ம பேர் இருக்கு, கடைசியாத்தானே நம்ம உசுரை எடுப்பாரு, இனிமேல் நம்ம உசுரை எப்படி எடுப்பார்?
அப்படின்னு சொல்லி ஓலைச்சுவடியை உள்ள சொல்லிட்டு யம தர்மன்ற பக்கத்தில் வச்சுட்டான். யம தர்மன் டக்குன்னு முடிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டே தம்பிங்க வாடா, வந்திருக்கிறது யமன் தெரிஞ்சு கூட எனக்கு சோறு போட்ட, அதுவும் ஓ உசுரை எடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு சோறு போட்ட பார்த்தியா, உண்டக வீட்டுக்கு நான் ரெண்டகம் பண்ண மாட்டேன். அதனால உனக்கு ஒரு உபாயம் செய்ய போறேன். முதல் ஓலைச்சுவடியில் யார் பேர் இருந்துச்சோ அவங்க உசுரத்தான் நான் எடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க உசுரை நான் எடுக்க மாட்டேன். அடியில் யார் பேர் இருக்கோ அவங்க உசுரத்தா எடுப்பேன்னு சொல்ல இவனுக்கு நெஞ்சு வெளியே வந்துருச்சு. ஏன்னா அடியில் அவன் பேர் தானே இருக்கு. அந்த பேர் என்ன பேரு அது நீயே சொல்லிக்க மாப்பிள்ள. அதனால வாழக்கூடிய வாழ்க்கை சிறிது காலமாக இருந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும். அன்பு அண்ணா அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க. அடுத்து நான் டூயட்டில் சந்திக்கும் போது பேசுகிறேன், கண்டிப்பாக பேசுகிறேன். நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக பேசுகிறேன். ஹலோ ஹலோ தோம் ததகட தகம் தோம் தோம் ததகட தகம் தோம் தோம் ததகட தகம் தோம் தோம் ததகட தகம் தோம் ததம் ததம் தகஜனதம் ததம் 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 தகஜனதம் ததம் ததம் ததம். உனக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்தளாளா, உனக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்தளாளா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்தளாளா. தாய்மொழிகள் பிறந்தோம், தமிழ் மொழியில் வளர்ந்தோம், நடிகர் என வளர்ந்தோம், நாடகத்தில் கலந்தோம். ததம் ததம் தகஜனதம் ததம் 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 தகஜனதம் ததம் ததம் ததம். ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை. ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை. சிந்தாத கண்ணீர் இல்லை, சிரிப்புக்கு பஞ்சம் இல்லை. கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை. கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை. உன்னை இழந்த நூலா நீ சொல்லு வந்தளாளா. யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. பூவேடு முல்லை கண்டு புரியாமல் நின்றேன் என்று. பால் போல கள்ளும் உண்டு, நிறத்தாள் ரெண்டும் உண்டு. பால் போல கள்ளும் உண்டு, நிறத்தாள் ரெண்டும் உண்டு. நான் என்ன கள்ளாப்பாடா நீ சொல்லு நந்தளாளா. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தளாளா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாள். தாய்மொழியில் பிறந்தோம், தமிழ் மொழியில் வளர்ந்தோம், நடிகர் என வளர்ந்தோம், நாடகத்தில் கலந்தோம். ததம் ததம் தகஜனதம் ததம் 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 தகஜனதம் ததம் ததம் ததம். ஓ ஓ ஆ பெத்த மனசு சுத்தத்தினும் சுத்தமானா, பிள்ள மனசு பித்தத்தினும் பித்தமானா. தெய்வம் அது தாய்க்கு கீழதான், நம்ம தாயவளும் சாமிக்கு மேலதான். அந்த தெய்வம் அது தாய்க்கு கீழதான்,
மேலதான் பெத்த மனசு சுத்தத்தின் சுத்தமாடா பிள்ள மனசு பித்தத்தின் பித்தமாடா வெறுங்கையை வீசிக்கொண்டு விறகு சுமந்து கிட்டு இரவா பகலா தினம் தினம் உழைச்சது சருகு பொறுக்கி வந்து சாதம் வடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே என் தாயி அவளை போல் யாருமில்லை ஊரிலே தியாகி யாரு தியாகி யாருமில்லை போடா தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா அவளே கோயில் அவளே உலகம் பெத்த மனசு சுத்தத்தின் சுத்தமாடா பிள்ள மனசு பித்தத்தின் பித்தமாடா மண்ணில் வேறு செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான் மரமோ செடியோ தண்ணி மட்டும் ஒன்னேதான் பலவித மரங்கள் என்ன மரத்தில பழங்கள் என்ன பழமோ ருசியோ ஒவ்வொன்றும் வேறுதான் பழமா பழுத்ததா மிளகாய் இனிக்கமா காயாயிருப்பதா கொய்யா கசக்குமா நல்ல வயிற்றிலே பிறந்தா நல்லவனே தாண்டா கெட்டது செய்ய மாட்டான் பல்லவனே தாண்டா அவனே மனிதன் அதை நீ உணரு பெத்த மனசு சுத்தத்தின் சுத்தமாடா பிள்ள மனசு பித்தத்தின் பித்தமாடா தெய்வம் அது தாய்க்கு கீழதான் நம்ம தாயவளும் சாமிக்கு மேலதான் அந்த தெய்வம் அது தாய்க்கு கீழதான் நம்ம தாயவளும் சாமிக்கு மேல